நம்ம சுவையான மஞ்சள் பூசணிக்காய் அல்வா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். மஞ்சள் பூசணிக்காய் எடுத்து கழுவி கட் பண்ணி தோல் செதுக்கி ஒரு 200 மில்லி பால் சேர்த்து நல்லா குழைய வேக வச்சுக்கலாம். நல்லா கிரேவியாக வெந்த வாட்டி வெல்லம் நல்லா பொடிச்சு வச்சு வெல்லம் சேர்த்துக்கலாம். வேணா சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நான் வெல்லம் சேர்க்குறேன். நல்லா தூள் பண்ண வெல்லத்தை சேர்த்து நல்லா குழைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சேலை கட்டியதா நீ கனவா கற்பனையா நம்ம நாட்டு காய்கறி. இது கிராமத்து ஜனங்க தான் சாப்பிடுவாங்கன்னு இது ஒரு சிலர் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன்றாங்க. ஆனால் அவ்வளோ நல்லது உடம்புக்கு, ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது. மஞ்சள் பூசணிக்காய் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு, ஸ்கின்னுக்கு நல்லது. நல்லா கலர் கொடுக்கும். நல்லா கரைஞ்சிடுச்சு. நல்லா கரையிற அளவுக்கு வெல்லத்தை போட்டு நல்லா கரைச்சிட்டு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்படியே கொதிச்சு கெட்டியாகட்டும். இதுக்கு நம்ம முந்திரி திராட்சை தாளிச்சிக்கலாம். ஒரு கரண்டி நெய் எடுத்து முந்திரியும் திராட்சையும் வறுத்து அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாயிடுச்சு. பூசணிக்காய் அல்வா அவ்வளோ நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. ஏதோ ஒரு வகையில் பூசணிக்காய் இது மாதிரி அல்வா பண்ணி கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. பூசணிக்காய் பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. இது கலர்ன்றதுனால அது கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி இருக்கு. முந்திரி திராட்சையும் முந்திரி கரெக்டாக இருக்குது. திராட்சை தான் வந்து நல்லா ஈரம் வத்தனை வாட்டி ஒரு பவுலில் மாற்றி பசங்களுக்கு கொடுத்து விட்டோம்னா அழகாக சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சுவையான பூசணிக்காய் அல்வா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.